அமுதமழை இணையதள வானொலியில் நேயர்கள் கேட்க இருப்பது விழித்திருங்கள் விண்ணை தொடலாம் நிகழ்ச்சியில் நம்மோடு சகோதரி திவ்யா அவர்கள். அமுதமழையில் நனைந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பான நேயர்களுக்கு திவ்யாவின் பணிவான வணக்கம். என்ன, விழித்திருங்கள் விண்ணை தொடலாம் நிகழ்ச்சிக்கு தயாரா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம கேட்க போகிறது ஜென் மதத்தினுடைய 10 காளைகள் பற்றி. சீன ஜென் குரு ககுவான் முதலா இந்த 10 காளைகள்ங்கிற குறியீட்டு ஓவியங்கள் வாயிலாக பல நல்ல கருத்துக்களை மக்களுக்கு கொடுத்தார். அதன் மூலமா 10 சூத்திரங்களை எழுதி அதில் விளக்கங்களையும் கொடுத்தார் 12வது நூற்றாண்டுல. எப்படி சிவஞான போத சூத்திரங்கள் இருக்குதோ அதுபோல சீனால இன்றளவும் புகழ் பெற்று விளங்கக்கூடிய ஒரு சிறிய நூல் இந்த 10 காளைகள். மனித தேடலினுடைய குறியீட்டு சித்திரங்கள் இவை. அவருக்கு முன்னாடி இருந்து வந்த தாவோ தத்துவ காளை ஓவியங்கள்ல இருந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. முன்னாடி உள்ளதை காட்டிலையும் அழகானதாகவும் அழுத்தமானதாகவும் எளிமையானதாகவும் இந்த நூல் இருக்கு. இந்த நூல் எதை பற்றி இருக்குதுன்னா, அதாவது காளையை தேடுவது போல வாக்கியங்களை அமைத்து அதில் தேடியவன் கண்டடைவது தன்னைத்தானே அப்படின்னு உணர்த்தியிருக்கிறார். தன்னுடைய சுயத்தை கண்டடைகிறான் என்று உணர்த்தியிருக்கிறார். பல நூற்றாண்டுகளாக சீன நாட்டில் இது புகழ்பெற்று விளங்கிட்டு இருக்கு. காளைங்கிறது ஒரு குறியீடு தான். வாழ்க்கையின் எல்லையற்ற நிரந்தரத்தை தேடி கண்டடைய வேண்டும் அப்படின்னு இது நமக்கு உணர்த்துது. காளையினுடைய, அதாவது காளை காணாம போயிடுச்சு, அதை தேடிட்டே போறார் ஒருத்தர். அந்த காளையினுடைய காலடி சுவடுகளை தேடி பார்த்து பின்தொடர்ந்து சென்று ஒருத்தன் கண்டுபிடிச்சுக்கிறது எதை அப்படின்னா காளையல்ல, தன்னைத்தானே கண்டுபிடிச்சுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டோரி போகுது. அதாவது இது எப்படின்னா, வள்ளலார் ஒரு பாடல்ல சொல்லியிருப்பார், தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. அந்த வார்த்தைகளை போல தன்னை தான் அறிதல் தான் மகா ஞானம் அப்படின்னு அந்த விளக்கத்தை இந்த சிறிய நூல் நமக்கு கொடுக்கின்றது. 10 காளைகள்ங்கிற ஒரு ஜென் தத்துவம். ஓ, இந்த பாடலை கேட்டுக்கிட்டு வாங்க, அடுத்து நாம தொடருவோம். வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே, தன்னை அறிந்தின்ற முற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே, நாதமுடி மேலிருந்த வெண்ணிலாவே, நாதமுடி மேலிருந்த வெண்ணிலாவே, அங்கே நானும் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே, அங்கே நானும் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே, சச்சிதானந்த கடலில் வெண்ணிலாவே, சச்சிதானந்த கடலில் வெண்ணிலாவே, நானும் தாழ்ந்து விழ வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே, சச்சிதானந்த கடலில் வெண்ணிலாவே, நானும் தாழ்ந்து விழ வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே, ராப்பகல் இல்லாவிடத்தில் வெண்ணிலாவே, ராப்பகல் இல்லாவிடத்தில் வெண்ணிலாவே, நானும் இருக்க வேண்டி வாடுகின்றேன் வெண்ணிலாவே, இருக்க வேண்டி வாடுகின்றேன் வெண்ணிலாவே, தன்னை அறிந்தின்ற முற வெண்ணிலாவே கதிரவி சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே, கேசு நிறமாய் நிறைந்த வெண்ணிலாவே, கேசு நிறமாய் நிறைந்த வெண்ணிலாவே, நானும் சிவமயமதாய் விளைந்தேன் வெண்ணிலாவே, கேசு நிறமாய் நிறைந்த வெண்ணிலாவே, நானும் சிவமயமதாய் விளைந்தேன் வெண்ணிலாவே, போத நடுவூடிருந்த வெண்ணிலாவே, போத நடுவூடிருந்த வெண்ணிலாவே, மனம் போத வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே,
வெண்ணிலாவே தன்னை அறிந்தின்ற புற வெண்ணிலாவே ஒரு கதிரவி சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே அருமறியாமல் இங்கே வெண்ணிலாவே அருமறியாமல் இங்கே வெண்ணிலாவே அருளாளர் வருவாரோ சொல்லாய் வெண்ணிலாவே அருமறியாமல் இங்கே வெண்ணிலாவே அருளாளர் வருவாரோ சொல்லாய் வெண்ணிலாவே அந்தரங்க சேவை செய்ய பெண்ணிலாவே எங்கள் ஐயர் வருவாரோ சொல்லாய் வெண்ணிலாவே எங்கள் ஐயர் வருவாரோ சொல்லாய் வெண்ணிலாவே வேதமுடி மேலிருந்த வெண்ணிலாவே மலர் வேதையுள்ள வேத சொல்வாய் வெண்ணிலாவே குண்டலிப்பால் நின்னிலக்கும் வெண்ணிலாவே குண்டலிப்பால் நின்னிலக்கும் வெண்ணிலாவே அந்த குண்டலிப்பால் வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே தன்னை அறிந்தின்ற முழு வெண்ணிலாவே ஒரு தந்திரவை சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே நாதமுடி மேலிருந்த வெண்ணிலாவே நானும் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே 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 அங்கே நானும் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே வெண்ணிலாவே. என்ன அருமையான வரிகள், அதுவும் டிஎம்எஸ் ஐயாவினுடைய குரல்ல இல்லையா? இந்த இனிமையான நினைவுகளோட உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. நாளைக்கு காணாமல் போன காளையை தேடி இந்த ஸ்டோரியினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டோரி நாம் பார்க்கலாம். நன்றி. அமுதமழை இணையதள வானொலியில் நேயர்கள் இதுவரை கேட்டது விழித்திருங்கள் விண்ணை தொடலாம் நிகழ்ச்சியில் இதுவரை நம்மோடு இணைந்திருந்தார் சகோதரி திவ்யா.